பணம் முக்கியம் இல்ல. பணம் அவசியம் இல்ல. பணம் தேவையில்ல. பணம்லாம் ஒரு மரியாதையே கிடையாது. இப்படி சொல்ற எல்லாருமே ரூ. 100,00,00,000 குறையாம சொத்து வச்சிருக்கிறவங்க தான். அவங்களுக்கு அந்த கஷ்டம் வரப்போறதில்ல. ஒருவேளை சாப்பாடு இல்லாதவனுக்கு தான் அந்த சாப்பாட்டோட கஷ்டம் தெரியும். ஆனா ரூ. 100,00,00,000 வச்சிருக்கிறவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அவன் அந்த மாரி எது வேணாலும் பேசலாம். ஒரு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. எல்லாருக்குமே தேவை. தமிழக அரசாங்கம் மதிய உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நான் சொல்றது 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி. நான் பள்ளிக்கூடம் படிச்சது 1975, 76லலாம் நான் படிச்சேன். அப்போ எங்க அப்பா, அம்மாவுக்கு எனக்கு உணவு குடுக்கறது கூட வசதி கிடையாது. நான் பள்ளிக்கூடத்துல காமராஜர் மதிய உணவு திட்டம்னு இருந்தது. அந்த மதிய உணவு திட்டத்துல படிச்சு தான் நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தினுடைய புரிதல் அதிகமா இல்ல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா, இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இப்ப நெறைய சோசியல் மீடியா வந்துடுச்சு. ரொம்ப தூரத்துல இவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் அமெரிக்கால இருப்பாரு. அவரு பென்ஸ் கார் வாங்கிட்டு, நான் பென்ஸ் கார் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அவரு சோசியல் மீடியால போடுவாரு, Facebookல போடுவாரு. அத பார்த்துட்டு நம்மளும் பென்ஸ் கார் வாங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு போய் கடன் வாங்கி EMIல போய் பொருட்கள் வாங்குறாங்க. பணத்தை நீங்கள் மதியுங்கள். அப்பதான் பணம் உங்கள மதிக்கும். பணத்துக்கு பின்னாடி நாம ஓட வேணாம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியா செஞ்சோம்னால் பணம் நம்மள தானா தேடி வரும். எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நீங்க எந்த ஒரு பொருட்களையும் வாங்காதீங்க. பணம் படைத்தவர்கள் லக்ஸரி குட்ஸும் வாங்கணும். நீங்க செலவு செய்யணும். நீங்க செலவு செஞ்சாதான் பொருளாதாரம் முன்னுக்கு வரும். ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு கார் விக்குது. அந்த ஒரு கார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பார்ட்ஸ் இருக்குது. அப்ப அந்த 20,000 நிறுவனங்கள் பலன் பெறுது. சோ பணம் இருக்கிற எல்லாருமே வங்கியில வைப்பிடித்துல வச்சுட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்னாக்கா, அது ஒரு பொருளாதாரம் நல்லா வளராது. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரஜினியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இசையமைப்பாளர் அனிருத் வரைக்கும் கூட பலர் பணம் பத்தி சொல்லும்போது பணம் வாழ்க்கையில முக்கியம் இல்லை, பணம் நிம்மதியை தராது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? பணம் பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? அதாவதுங்க, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ரூ. 100,00,00,000 நீங்க சம்பாரிச்சிருங்க. சம்பாரிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில பணமே முக்கியம் இல்லைங்க. பணம் அவசியமே கிடையாது. அப்படிலாம் பேசலாம். நீங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, பணம் முக்கியம் இல்ல. பணம் அவசியம் இல்ல. பணம் தேவையில்ல. பணம்லாம் ஒரு மரியாதையே கிடையாது. இப்படி சொல்ற எல்லாருமே ரூ. 100,00,00,000 குறையாம சொத்து வச்சிருக்கிறவங்க தான். ஏன்னா, அந்த ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் வரப்போறதில்ல. கண்டிப்பா பணம் அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா பணம் ஒரு மனிதனுக்கு அவசியம். பணம் இருந்தால் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. ஆனா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள உங்களால தீர்க்க முடியும். ஸோ, பணம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதுக்கு உண்டான மரியாதைய நம்ம குடுக்கணும். அப்பதான் அந்த பணம் நமக்கு உண்டான மரியாதைய அது குடுக்கும். கண்டிப்பா பணம் கண்டிப்பா அவசியம். குறிப்பா ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருந்து வளர்ந்து வந்தவங்களுக்கு அந்த பணத்தோட அரும நெறைய தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு தமிழக அரசாங்கம் மதிய உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நான் சொல்றது 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி. நான் பள்ளிக்கூடம் படிச்சது 1975, 76லலாம் நான் படிச்சேன். அப்போ எங்க அப்பா, அம்மாவுக்கு எனக்கு உணவு குடுக்கறது கூட வசதி கிடையாது. நான் பள்ளிக்கூடத்துல காமராஜர் மதிய உணவு திட்டம்னு இருந்தது. அந்த மதிய உணவு திட்டத்துல படிச்சு தான் நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன். ஸோ, அதேபோல இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மதிய உணவு திட்டம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அத இன்னும் விரிவாக்குனாரு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியிலயும் அத தொடர்ந்து நெறைய சத்துணவு, முட்டைகள்லாம் குடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம்லாம் குடுத்துருக்காங்க. இது நெறைய பேர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் வீண் செலவு. கவர்மெண்ட்டோட காசுலாம் அனாவசியமா செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவேளை சாப்பாடு இல்லாதவனுக்கு தான் அந்த சாப்பாட்டோட கஷ்டம் தெரியும். ஆனா ரூ. 100,00,00,000 வச்சிருக்கிறவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அவன் அந்த மாரி எது வேணாலும் பேசலாம். கண்டிப்பா ஒரு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. எல்லாருக்குமே தேவை. ஆனால் அந்த பணத்தை ஈட்டுவதற்காக தவறான வழிகளில் செல்லாமல் இருக்க வேண்டும்.
இப்போ நம்ம வந்து ஒரு நீங்க அந்த காலத்துல எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. திருடுறதுல 2 வகை இருக்குது. ஒண்ணு பசிக்காக ஒருத்தன் திருடுறான். ஒருத்தன் பணத்தாசைக்காக திருடுறான். அந்த பசிக்காக திருடுறது தப்பா இருந்தாலுமே, அது மன்னிக்கக்கூடிய தவறு. ஆனா பணத்தாசைக்காக திருடுறவன் வந்து மன்னிக்க முடியாத தவறு. இப்ப பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல நீங்க பார்க்குறீங்க. இந்த மந்திரி ஊழல் செய்தார் 1000 கோடி. இந்த மந்திரி ஊழல் செய்தார் 2000 கோடி. இந்த சினிமா நடிகர் வந்து வரி ஏய்ப்பு செய்தார் 15 கோடி. அப்படிலாம் வருது. ஸோ அதுதான் தவறு. ஏன்னா, ஒரு காலகட்டத்தில நமக்கு தேவையான அளவு நம்ம பணம் வந்ததுக்கு அப்புறம், ஏன் வந்து நேர்மையா இருக்கக்கூடாது? அதாவது உங்ககிட்ட காசு இல்லனாலுமே நீங்க நேர்மையா தான் இருக்கணும். பட் இருந்தாலும், அது வந்து ஒரு மன்னிக்கக்கூடிய தவறு. பசிக்காக ஒருத்தன் திருடுறான் அப்படின்போது, திருடுன்றது கண்டிப்பா தவறா இருந்தாலுமே, ஒருத்தன் பசிக்காக திருடும்போது அது மன்னிக்கக்கூடிய தவறா இருக்குது. ஆனா, ஒரு ரூ. 1000 கோடி ஒருத்தன் வச்சுக்கின்னு, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு, வரி ஏய்ப்பு செய்தோ, அல்லது ஊழல் செய்தோ, இன்னொரு ரூ. 1000 கோடி சம்பாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அது வந்து மன்னிக்க முடியாத தவறு. அதனால கண்டிப்பா வந்து பணம் வந்து எல்லாருக்குமே தேவை. ஆனா, அந்த பண தேவைக்காக தவறான வழிகளில் செல்லாமல், நேர்மையான வழியில் சென்று அந்த பணத்தை ஈட்ட வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. இத மாதிரி பொதுவா பணம் பத்தி நம்மட்ட இருக்கிற நம்பிக்கைகள்ல எது எது தவறானது, எது எது சரியானதுன்னு சொல்ல முடியுமா? பணம் அப்படின்றது அ அது என்னன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கும். நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். என்ன ஒரே இடத்துல பணம் தேங்கி இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. பணத்த பத்திய புரிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்கர் ஜெனரேஷன் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தினுடைய புரிதல் வந்து அதிகமா இல்ல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா, இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிராமத்துல இருப்போம். கிராமத்துல நம்ம எல்லாருமே ஏறக்குறைய நம்மள மாரி தான் இருப்பாங்க. நாம இவரு வந்து அந்த பென்ஸ் கார்ல இவரு வராரு. நம்மளால பென்ஸ் கார் வாங்க முடியலையே அப்படின்னு நம்ம ஏக்கப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆனா, இப்ப நெறைய சோசியல் மீடியா வந்துடுச்சு. ஆ நெறைய வந்து யாராவது ஒருத்தரு ரொம்ப தூரத்துல இவங்க சொந்தக்காரர் ஒருத்தரு அமெரிக்கால இருப்பாரு. அவரு பென்ஸ் கார் வாங்கிட்டு, நான் பென்ஸ் கார் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அவரு சோசியல் மீடியால போடுவாரு. Facebookல போடுவாரு. அத பார்த்துட்டு நம்மளும் பென்ஸ் கார் வாங்குனா நல்லாருக்கும் அப்படின்னு போய் கடன் வாங்கி இஎம்ஐல போய் பொருட்கள் வாங்குறாங்க. பணம் அ பணத்தை நீங்கள் மதியுங்கள். அப்பதான் பணம் வந்து உங்கள மதிக்கும். பணத்து பின்னாடி நாம ஓட வேணாம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள நம்ம சரியா செஞ்சோம்னால், பணம் வந்து நம்மள தானா தேடி வரும். எப்பவுமே வந்து பக்கத்து வீட்டுக்காரன பார்த்து நீங்க எந்த ஒரு பொருட்களையும் வாங்காதீங்க. உங்களுக்கு எந்த பொருள் அவசியம் நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அந்த பொருள நீங்க வாங்கலாம். நான் அதுக்காக வந்து லக்ஸரி கூட்ஸ் வாங்குறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல வரல. பணம் படைத்தவர்கள் லக்ஸரி கூட்ஸும் வாங்கணும். இப்ப சிலர் வந்து எனக்கு வந்து ஒரு சில மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஒரு பிரபலமான சினிமா நடிகர், அல்லது ரொம்ப பிரபலமான தொழிலதிபர் ஒருத்தரு. அவங்க 2 பேரையுமே வந்து நெறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. என்னன்னு சொல்லி பாராட்டுவாங்கன்னா, "அவரு பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கிறாருங்க. இத்தன 1000 கோடி பணம் இருந்தாலும், அவரு வெறும் கதர் சட்டை தாங்க போடுறாரு. அ ரொம்ப சாதாரண கார்ல தாங்க போறாரு." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னு சொன்னால், நீங்க செலவு செய்யணும். நீங்க செலவு செஞ்சா தான் பொருளாதாரம் வந்து முன்னுக்கு வரும். ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கார் தொழிற்சாலை. நமக்கு ஒரு கார் விக்குது. அந்த ஒரு கார்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20,000 பார்ட்ஸ் இருக்குது. அப்ப அந்த 20,000 நிறுவனங்கள் வந்து பலன் பெறுது. ஸோ பணம் இருக்கிற எல்லாருமே வந்து வங்கியில வைப்பிடித்துல வச்சுட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு பொருளாதாரம் வந்து நல்லா வளராது. அதனால வந்து பணம் இருக்கிறவங்க செலவு செய்யணும். பணம் இல்லாதவங்க பகட்டுக்காக செலவு செய்யக்கூடாது. அதுதான் முக்கியம். பணம் இருக்கிறவங்க கண்டிப்பா செலவு செய்யணும். செலவு செய்யும்போது தான் அந்த பொருளாதாரம் மேம்படும். ஆனால் பணம் இருக்கிறவங்க செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு போட்டியா பணம் இல்லாதவங்களும் கடன் வாங்கி செலவு பண்றது, அது வந்து தவறு. அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால என்னுடைய சொந்த கருத்து வந்து நெறைய வந்து ஒரு அ நெறைய பேருக்கு உடன்பாடு கூட இல்லாம இருக்கலாம். ஏன்னா நம்ம நம்ம இப்ப நெறைய பேர் நான் சொல்லுவாங்க, இந்தியா பொறுத்தவரைக்கும் சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு உண்மையிலேயே ஹை திங்கிங் இருந்ததுன்னா, நீங்க சிம்பிள் லிவிங் இருக்க மாட்டீங்க. நீங்க செலவு பண்ணணும். செலவு பண்ணா தான் வந்து நான் செலவு பண்ணணும் அப்படின்றது பொருட்கள் தான் அப்படின்னு சொல்ல சொல்ல வரல. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் இருக்காரு. அவர் ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாரு. செலவுலாம் பண்ண மாட்டாரு.
ஆனா அவர் வந்து தன்னுடைய வருமானத்துல பெரும்பகுதியை வந்து அவர் வந்து சேரிட்டி, அதை தான தர்மங்கள் பண்றாரு. ஸோ அதுக்குண்டான ப்ரூஃப்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. ஸோ ஒரு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அது ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர், ஆயிரக்கணக்கான 1000 கோடி, 2000 கோடி பணம் வச்சிருக்கிறாங்க. அவங்க எந்த தான தர்மமும் பண்ண மாட்டாங்க. எந்த வசதியாவும் இருக்க மாட்டாங்க. எந்த பொருட்கள வாங்க மாட்டாங்க. அப்ப அது யாருக்காக அந்த இது? ஒரு ஒரு திரைப்படத்துல ஒரு ஜோக் வரும். பத்திரிகை நிருபர் வந்து ஒருத்தர் பேட்டி காண்றதுக்கு போவாரு. 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க. அது எப்படி 100 வருஷம் வாழ்ந்தீங்க? அப்படிங்கும்போது அவருக்கு நான் வந்து 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு காரணம் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன்னு அதெல்லாம் சொல்லின்னு வருவாரு. அப்ப அதுக்கு சொல்லுவாங்க, "சரிடா இது எல்லாமே இருந்து 100 வருஷம் வாழ்ந்து நீ என்னடா பண்ண போற?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த மாரி தவறான வழிகள்ல செலவு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அதான் நான் முக்கியமா சொல்றேன். நீங்க சேரிட்டி பண்ணாலும் அதுவுமே வந்து செலவு தான். நீங்க கார், பங்களா வச்சுங்கிறது மட்டும் லைஃப் ஸ்டைல் கிடையாது. நீங்க செய்யற தான தர்மங்களும் அது வந்து ஒரு கண்டிப்பா வந்து அது ஒரு லைஃப் ஸ்டைல் தான். இத சொல்லும்போது நான் ஒரு சின்ன என்ன பத்தி பர்சனலா ஒரு இது சொல்லிர்றேன். என்னுடைய கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்த அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நானே வந்து ஒரு சேரிட்டி ஈவென்ட் ஒண்ணு கண்டக்ட் பண்றேன் சென்னையில. அது வந்து மார்ச் மாசம் 21ஆம் தேதி சென்னையில. எவ்வளவு பணம் குடுக்குறாங்களோ, அது மொத்தமே வந்து சேரிட்டிக்கு போயிடும். அந்த சேரிட்டில வர காச வச்சு நாங்க அந்த பள்ளிக்கூடத்த அப்கிரேட் பண்றதுக்கு உண்டான வேலைகள் நாங்க செஞ்சுருவோம். ஆனா, அந்த ஈவென்ட்ட கண்டக்ட் பண்றதுக்கு உண்டான செலவு எல்லாமே வந்து என்னுடைய சொந்த செலவு நான் பண்றேன். அல்லது என்னுடைய நண்பர்கள், சிலர் ஸ்பான்சர்ஸ் வந்தாலும் வருவாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு அளவுக்கு மேல வந்துட்டோம்னா, நம்ம கீழ இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இப்போ நீங்க வந்து ஃபைனான்ஷியல் அசெட் பத்தி பேசுனீங்க, முதலீடு பத்தி பேசுனீங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்கிட்ட அதான் கேட்பாங்க. "சார் எது சார் சிறந்த முதலீடு? பங்குச்சந்தை சிறந்த முதலீடா? அல்லது தங்கம் சிறந்த முதலீடா? அல்லது ரியல் எஸ்டேட் சிறந்த முதலீடா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அத நான் சொல்லுவேன், "உங்களுக்கு மிகச்சிறந்த முதலீடு உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொன்னீங்கன்னால், அது நீங்க செய்கின்ற தான தர்மங்கள் தான். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் அப்படின்னு அந்த காலத்துல பாட்டு. நீங்க செய்யற தான தர்மங்கள் உங்களுக்கு வந்து பல மடங்கா அது வந்து உங்களுக்கு திரும்பி வரும். ஒரு கல்லூரியில என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கல்லூரியில முதலீடு பத்தி பேசணும். முதலீடு பத்தி பேசி முடிச்சதுக்கப்புறம், கேள்வி நேரம். ஒரு 2, 3 மாணவர்கள், நண்பர்கள் அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துன்னு, நம்மள வந்து ஒரு கிண்டல் பண்றதுக்காக முடிவு பண்ணிட்டு, ஒருத்தர் எழுந்து கேட்டாரு. "சார் என்கிட்ட ரூ. 1000 தான் சார் இருக்குது. நான் எப்படி முதலீடு பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்டாரு. ரூ. 1000 வச்சு நீங்க இதெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து இன்னொரு மாணவர் எழுந்து, "சார் என்கிட்ட ரூ. 100 தான் சார் இருக்குது. நான் எப்படி முதலீடு பண்றதுன்னு?" கேட்டாரு. அதையும் சொன்னேன். அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் எழுந்து, "சார் என்கிட்ட ரூ. 1 தான் சார் இருக்குது. நான் எப்படி சார் முதலீடு பண்றது?" அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், "தம்பி, அ உங்களுக்கு சின்ன வயசு. என்ன கிண்டல் பண்றதுக்காக இந்த கேள்விய கேட்கிறீங்க அப்படின்றது தெரியுது. ஆனா நீங்க கிண்டல் பண்றதுக்காக கேட்டாலும், நான் ரொம்ப சீரியஸான பதில் சொல்றேன். நீங்க வந்து ஒரு எம்பிஏ மாணவர். கண்டிப்பா அது ஒரு நல்ல கல்லூரி. நெறைய லட்சக்கணக்குல ஃபீஸ் வாங்குற கல்லூரி. லட்சக்கணக்குல ஃபீஸ் கட்டி நீங்க படிக்கிறீங்க. கண்டிப்பா வந்து உங்ககிட்ட ரூ. 1க்கு மேல இருக்கும். இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விய அத அப்படியே நான் எடுத்துக்கின்னு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க கல்லூரி முடிஞ்சு நீங்க வெளிய போம்போது, ரோட்ல ஒரு பிச்சைக்காரன பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 1 அவனுக்கு தான தர்மமா குடுங்க. பிற்காலத்துல அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் பாசிபிள் ரிட்டர்ன் குடுக்கும். எப்படி குடுக்கும்னு கேட்காதீங்க. ஆனா கண்டிப்பா குடுக்கும். இத அடிப்படையா வச்சு தான் தமிழ்ல வந்து சிவாஜி அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. சிவாஜி அப்படின்ற படத்தினுடைய அடிப்படை கருத்து என்ன? எல்லாமே இழந்துட்டாலும், அவரு ஒரு நேர்மையான, நியாயமான சிந்தனைகள் ஒருத்தருக்கு இருந்தால், அந்த ரூ. 1 வச்சுக்கணும். அவரால வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல கண்டிப்பா வர முடியும் அப்படிங்கிறது. ஸோ அது போல தான் வந்து நெறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து உங்களுடைய செய்கின்ற முதல் முதலீடு தான தர்மமா இருக்கட்டும். அதுக்கு அடுத்த முதலீடு தான் உங்களுக்கு வந்து தங்கம், வெள்ளி, ரியல் எஸ்டேட்டு,
பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரணும். சார் இதுவரைக்கும் நீங்கள் வந்து அந்த வருமானம் சேமிப்பு முதலீடு அதை பற்றிலாம் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க வந்து. ஸோ வருமானம் சேமிப்பு முதலீடு அப்படின்னு எடுக்கும்போது இந்த வரிசையில் எது முதல்ல வரணும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல வந்து வருமானம் தாங்க. வருமானம் இல்லாம வந்து நமக்கு சேமிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.